ஒரு லக்னத்துக்கு அடுத்த லக்னத்தை பிடிங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து தாரை உள்ளதா, உங்களுடைய தாரை உள்ளதா, புரியுதுங்களா? அந்த தாரை உள்ள நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா ரெட்டப்படையாக வரணும். அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி அதனுடைய விருட்சம், உணவு, இது வந்து சொல்லிகிட்டே போனால் 1 மணி நேரம் சொல்லலாம். இது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லலாம், இல்லாட்டி போஸ்ட் கூட பண்ணிடலாம் நம்ம. இது அதனுடைய விருட்சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்க மூல நட்சத்திரமா ஆஞ்சநேயர் கும்பிட்டுமா, பூராட நட்சத்திரமா அம்மனை கும்பிட்டுமா, உத்திராடமா சூரியனை கும்பிட்டுமா, இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம கேள்வி அவங்க கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்கிறக்குள்ளேயே அவங்களே கேள்வி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வகையில் அவங்க 2ஆம் இடத்துல வர அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்து, அதாவது ரெட்டைப்படையில் வர நட்சத்திரத்தை பிடிச்சி அதனுடைய உணவு, விருட்சம், குலதெய்வம், அதாவது அதனுடைய அதிதேவதை. இப்போ மூலம்னா ஆஞ்சநேயர், பூராடம் இப்போ சொன்னேனே, பூராடம்னா இந்த மாதிரி அம்பாள், உத்திராடம்னா சூரியன், இந்த மாதிரி தேவதையை கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக பணம் வரும். ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லி எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. எவர்கிரீன் சக்ஸஸ் நான் கொடுத்துருக்குறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா லக்னத்தையும் பிடிக்கணும்.